ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சீவ், எங்களோட ரிச்சார்ஜ் இருக்காரு. இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், க்ளோஸான மேட்ச். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து கடைசியாக வந்து ஒரு எக்ஸலன்ட் டெத் போலிங்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க. நம்ம வழக்கமாக வந்து இந்த பிச் கண்டிஷன் ரெண்டு இன்னிங்ஸை பற்றி பார்க்கறதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். திலக் வர்மாவோட ரிட்டையர்ட் விக்கெட். ரிச்சார்ஜ் என்னை பொறுத்த வரைக்கும் 18.4 மேனேஜ்மெண்ட் வந்து கிளவுஸை மாத்துற மாதிரி வந்து பாண்டியாவுக்கு வந்து இந்த மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரு முடிவில் தான் வந்து திலக் வர்மா ரிட்டையர் அவுட் ஆயிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அந்த மும்பை இந்தியன்ஸ் எடுத்த கால் திலக் வர்மா அவுட்டை பத்தி? இது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது வந்து நான் ஒரு தப்பான மூவாக தான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திலக் வர்மா ஆக்சுவலி அங்கே செட்டில் ஆன ஒரு பேட்ஸ்மேன். ரெண்டாவது வந்து அவருக்கு பிக் ஷாட் விளையாடுற ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவர் காட்டியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் போராடுற சீசனில் கூட அந்த பையன் தனியாக இழுத்துட்டு போன வரலாறுலாம் இருக்குது. அதாவது அவருக்கு வந்து ஸ்கில் இருக்கு, இல்லாமல் இல்லை. ஒரு போன மேட்சும் இந்த மேட்சும் அவருக்கு வந்து சரியா படாமல் இருக்கு, அது மட்டும்தான் மேட்ரு. ரெண்டாவது அவருக்கோட இடத்துல வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் வராரு. அவருக்கு ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 106 ஸ்ட்ரைக் ரேட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் மேலே போய் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் டீம்ல வந்து T20 செட்டப்ல ஒரு நம்பர் 3ல வரக்கூடிய பேட்ஸ்மேனு. சேனா கண்ட்ரீஸ்ல இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட அடுத்தடுத்து 2 செஞ்சுரி அடிச்சிருக்க பையன். பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், திலக் வர்மானா அதிரடியாக விளையாடுற பிளேயர்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதுதான் அவருடைய இதுவுமே. அப்படி இருக்கப்ப நீங்க ஒருவேளை அவரை நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு லெஜெண்ட் பொல்லாட் இருக்கணும். இல்ல இப்போ வந்து ஒரு விக்கெட்டிங் வந்து ரொம்ப முடிக்க முடியாத மேட்ச்லாம் எடுத்துட்டு போய் முடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ற அஸ்தோஷ் சர்மா மாதிரி யாராவது இருந்திருக்கணும். நீங்க மிச்சல் சாண்ட்னரை வச்சுக்கிட்டு நீங்க அந்த முடிவு எடுப்பீங்கன்னா அந்த முடிவு வந்து முதல்ல தப்பு. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, அதே மிச்சல் சாண்ட்னரையே வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, கிரீஸ்ல ஒரு லாஸ்ட் ஓவருக்கு நீ நில்லுப்பா ஹர்திக் பாண்டியா பார்க்கட்டும் அப்படின்னு தான் நிக்க வைக்கிறீங்க. அப்படிதான் நிக்க வைப்பீங்கன்னா அதுக்கு அந்த பையனே நிக்கலாமே. அந்த ஒரு கொஸ்டின் ஒன்று அதுல இருக்கு. ரெண்டாவது, இந்த முடிவு வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக எடுத்திருந்தா மட்டும்தான் சரி. அது எதுக்காக எடுத்திருந்தா சரின்னா, இவரால் ஓட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு இம்பாக்ட் பிளேயர் தான் இருந்தாரு. ஸோ என்ன காரணத்துக்கு வேணாலும் இருந்திருக்கலாம். பட் ஆனா ஒரு நிகில் இருந்து அதனால வந்து இவரை வெளியே வச்சிருந்தாங்க. அதனாலதான் இவர் வந்து அடுத்து இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. இப்பயுமே அவரால் அதனால சரியா ஓட முடியல. ஸோ லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் வேகமா ஓடுறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும், அதனாலதான் நாங்க மிச்சல் சாண்ட்னரை அனுப்பணும்னு சொன்னாங்கன்னா அப்ப மட்டும் இது சரி. மற்ற எதுக்காக அனுப்பியிருந்தாலுமே இது வந்து ஒரு தப்பான மூவ் தான் செஞ்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அதிரடியான முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு பிரான்சைஸ். ரோஹித் சர்மா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வயசாயிடுச்சு, ஒரு யங் கேப்டனை போறோம், ஹார்திக் பாண்டியா உள்ள கொண்டு வந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அந்த புது வந்து யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்றதா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு டெசிஷன்ஸே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அண்ட் வந்து ஒரு அதிரடியா இருக்கும். ஜெயிக்கிறது நோக்கி மட்டும் தான் பார்ப்பாங்க. சிம்பிளா சொல்லலாம், ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டோட தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு கூட அவங்க வந்து விக்டரி மட்டும் தான் அவங்க மைண்ட் செட்டா இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு 25 பாலுக்கு 25 அந்த ரேஞ்சில் ஆடிட்டு இருக்க, ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்க ஒரு திலக் வர்மா வந்து அவருக்கு மீட் ஆகல, ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு கிளியரா தெரியுது அவங்களுக்கு. அதனால இதை ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதாவது இது வந்து ஒரு பிசினஸ் டிசிஷன்ஸா மட்டும் பார்த்துக்கலாம், தப்பு ரைட்ன்றதை தாண்டி பியூர்லி வந்து ஒரு டிசிஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கரெக்டாக தானே படுது. இல்லங்க, இது டிசிஷனாவே தப்புன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பின்னாடி வர பேட்ஸ்மேன் வந்து மிச்சல் சாண்ட்னரை வச்சுதான் நான் சொல்றேன். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே எந்த ஒரு டீம் மேனேஜ்மெண்டா இருந்தாலுமே ஒரு பேச்சுக்கு வந்து அம்பதி ராய்டை வந்து யாரும் ரிட்டையர்ட் அவுட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஒரு சுரேஷ் ரெய்னாவை யாரும் ரிட்டையர்ட் அவுட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கில் இருக்க ஒரு பையன். அவங்களுக்கு படாத மேட்சும் இருக்கு இல்ல. சுரேஷ் ரெய்னாவுக்கு படாத மேட்ச் இருக்கு, அம்பதி ராய்டுக்கு படாத மேட்ச் இருக்கு. ஏன் எல்லாத்துக்குமே படாத மேட்ச் தான் இருக்கு, எந்த பிளேயர்ஸுக்கும் இல்லாம கிடையாது. அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, இன்னைக்கு T20 கிரிக்கெட்ல ஒரு பெரிய விஷயம், பெரிய நாடு இந்தியா. இவங்க தான் வந்து சாம்பியன். இதுல வந்து இப்ப அடுத்த T20 வேர்ல்டு கப் உடைய ஸ்கீம் ஆஃப் திங்கிங்ல வந்து திலக் வர்மா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன். நம்பர் 3ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ரைட் ஹேண்டர். மேல ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனா சூரியகுமார் யாதவ் வருவாரு, அபிஷேக் சர்மா போனா திலக் வர்மா வருவா அப்படின்னு ஒரு டாப் 4 வந்து வெயிட்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செட்டப்ல விளையாடுற பையன். இந்த சீரீஸோட ஆரம்பம் இது. இப்ப நீங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பையனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து ஃபைனலா இருந்துச்சுன்னா நீங்க என்னமோ பண்ணி இன்னைக்கு விட்டா கப் இல்ல அப்படின்னு யோசிக்கலாம். டிசிஷன் பெர்ஸ்பெக்டிவ் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்போ திலக் வர்மா வந்து ஸ்ட்ரகிளிங் பேட்ஸ்மேனும் இல்ல. இப்போ இந்த கடைசியா நடந்த T20 சீரீஸ்லாம் வந்து 2 செஞ்சுரிலாம் அடிச்சுட்டு பிரமாதமான ஃபார்ம்ல இருக்காரு. அவர் இந்த 2 மேட்சா அந்த சேசிங்ல வந்து மும்பைக்கு ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா?
இல்லைங்க. ரீசன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா, அவர் வந்து எப்படின்னா, நம்ம ஏற்கனவே அவர பாராட்டி சொல்றப்ப என்ன சொல்லுவோம்னா, நீங்க எந்த இடத்துல வேணாலும் இறக்கி விடுங்க. அந்த பையன் விளையாடுவாருன்னு தான் ம், சொல்லுவோம். ம், ஸோ ம். மும்பை இந்தியன்ஸும் வந்து அவருடைய அந்த ஸ்கில்ல நம்பி தான் அவருக்கு அந்த பொறுப்ப குடுக்குறாங்க. அவரும் எல்லா இடத்துலயும் செஞ்சிருக்காரு. நம்பர் 3 வந்திருக்காரு, நம்பர் 5 வந்திருக்காரு. அதுக்கு அந்த மாரி அவர் எந்த பக்கம் அனுப்புனீங்கனாலும் அந்த டீமுக்காக அந்த ரோல் பண்றவர் தான். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி மும்பை இந்தியன்ஸ்ல விளையாட மாட்டாரு. அவர் இந்தியன் டீம்ல வேணா அப்படி விளையாடுவாரு. அவர் ம். எல்லா இடத்துலயுமே நம்பர் 5லயுமே மும்பை இந்தியன்ஸ்க்காக நல்லா விளையாண்ட பிளேயர் தான். இன்னைக்கு படல. அந்த மாதிரி ஒரு 2 மேட்சா படல. அது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சின்ன விஷயம் ஸோ தான். அதுக்கு வந்து இப்படி ஒரு நார்மலான முடிவு ஒரு எடுத்திருக்காங்க. விஷயம் தான் சொல்ல வரீங்க. கரெக்ட்டுங்களா? அவர் ஃபார்ம். எஸ், எஸ். ஓகே ரிச்சர்ட்ஸ், நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி. மேட்சுக்கு போயிடலாம் ரிச்சர்ட்ஸ். இந்த பிட்ச் எப்படி இருந்தது? பிளேயிங் 11 எடுத்தது நீங்க உங்க இது என்ன நினைக்கிறீங்க? நான் சின்ன விஷயம் முதல்லயே சொல்லிடுறேன். எனக்கு வந்து திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு ரோஹித் சர்மா வெளில உட்கார்ந்தது வந்து நான் வந்து கிளப்பி விடுறேன் கூட நீங்க சொல்லலாம். அவர் நிஜமாவே இன்ஜுரியில தான் வந்து வெளில உட்கார்ந்துருக்காரா, இல்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லி அவர் உட்கார வச்சிருக்காங்க ரிச்சர்ட்ஸ்? என்ன நடந்திருக்கு? இல்லங்க. அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பந்து வந்து நீல அடிச்சிருக்கு. அந்த அப்படிங்களா? காரணத்தால தான் உட்கார வச்சிருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. அது ஒரு வேலிடேஷன் தான் பண்ணிட்டேன். நீங்க சொல்லுங்க, 11 பத்தி சொல்லுங்க, பிட்சை பத்தி சொல்லுங்க கேட்போம். இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் சாயில் விக்கெட். பந்து வந்து கொஞ்சம் லோவா போகும். உங்களுக்கு புது பால் வந்து தேஞ்ச வாட்டி கொஞ்சம் பந்து வந்து நின்று மெதுவா வரும். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். 2வது பிளேயிங் 11 பார்த்தா ஓவராலா பார்த்தீங்கன்னா 2 டீமுமே கரெக்டாக தான் வந்தாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிறதே அதே பிளேயிங் 11 தான். எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி வந்து லக்னோவோட பிளேயிங் 11ல மட்டும் இருக்கு. நீங்க ஆகாஷ்தீப் வந்து இன்னும் ஐபிஎல்ல T20 கிரிக்கெட்ல பெருசா ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ண பிளேயர் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் கூட ரொம்ப நல்லா பண்ண அந்த பிரின்ஸ் யாதவ் அப்படிங்கிற ஃபாஸ்ட் பவுலரை வச்சுட்டு என்னமோ உங்களுக்கு மயங்க் யாதவ் காயத்துல இருந்து வந்த மாதிரி, இன்ஜுரியில இருந்து வந்த மாதிரியோ, மோசின் கான் திரும்ப கிடைச்ச மாதிரியோ நீங்க கொண்டாந்து எடுத்ததும் சான்ஸ் தரணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நீங்க பிரின்ஸ் யாதவே யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய சொந்த கிரவுண்டு, பெரிய ஸ்கொயர் எல்லாம் பெருசு. ஸோ அந்த பவுலருக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். ஆனா இவங்க எடுத்ததுமே ஆகாஷ்தீப் கிடைச்சதுமே நாங்க ஸ்ட்ரைட்டா ஆகாஷ்தீப் கிட்ட போவோம்னு போனாங்க. அது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ 11 பத்தி சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். அந்த ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? அந்த பவர் பிளே வந்து ஒரு நார்மலா போன மாதிரி தான் இருந்தது. திடீர்னு அந்த கடைசி ஓவர்ல வந்து பிரிச்சிட்டாரு அந்த அஸ்வினி குமார, மிஷல் மார்ஷ். 60 ரன் 30 பால் அந்த பவர் பிளே முடிவுல. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட். இது எதிர்பார்க்காம மார்க்ரம் வந்து ஒரு கடைசியில ஒரு ராலி பண்ண ஒரு இன்னிங்ஸ். அந்த லக்னோ இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க வித் ஹார்திக் பாண்டியா 5 விக்கெட் அண்ட் மும்பை போலிங்? பொதுவாகவே எடுத்துக்கிட்டா ஒரு மாதிரி பிளாக் சாயில பார்த்தீங்கன்னா அது ஸ்லோவாகலாம், கொஞ்சம் பவுன்ஸ் வந்து லோவா இருக்கலாம். நீங்க முடிவு செய்யலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. அதுக்கு அப்படிதான் ஒரு பழக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா, ஒரு ஸ்லோ விக்கெட்ல நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா பந்து நல்லா பளபளப்பா இருக்கு, நல்லா ஸ்கிட் ஆகி பேட்டுக்கு நல்லா வரும். அப்ப நீங்க அட்டாக் பண்ணி பவர் பிளேவில் விளையாடி ரன் கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு மேல விக்கெட்டை இழுத்து பிடிச்சி நீங்க மேல போய் கடைசி ஒரு 5-6 ஓவருக்கு உங்களோட விக்கெட்டை வச்சு நீங்க அட்டாக் பண்ணி விளையாடி ரன்ஸ் கொண்டு வரணும். ஸோ வந்து இதுதான் அதுக்கு இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டாவே இருக்கும் ஒரு மாதிரி ஸ்லோ விக்கெட்டுக்கு. அதை தான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, மிச்சல் மார்ஸோட டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பவர் பிளேவில் 36 பால்ல 30 பால் அவரே எடுத்துக்கிட்டாரு. 60 ரன் அடிச்சாரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல. அப்போ பவர் பிளேவில் என்ன வேலை செய்யணுமோ அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. விக்கெட் லாஸ் ஒரு விக்கெட் கூட போக கிடையாது. 69 ரன் எடுத்தாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க மேற்கொண்டு போறப்ப அவங்க 10 ஓவர்ல பாத்தீங்கன்னா 100 ரன் 2 விக்கெட். இப்ப மிச்சல் மார்ஸோட டியூட்டி வந்து பவர் பிளேவ்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு ஆள் அங்க இருந்து இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதை வந்து மார்க்ரம் ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் அவர் ஒரு 50 கொடுத்தாரு. இந்த ரோலை வந்து இந்த ரன் ரேட் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, உள்ள வந்து டக்குன்னு ஒரு 19 பால்ல 30 ரன் அடிச்சு ஆயுஷ் பதோனியோட பேட்டிங்கும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் வந்து ரன் ரேட் அவங்களுக்கு 10லயே அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்துச்சு. நான் ஓப்பனா சொல்ல போனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்கெட்ல இது வந்து பார் ஸ்கோருக்கும் அதிகம் தான் நான் சொல்லுவேன். அந்த 203 அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவும் ஒரு காரணமா இருந்தார் கேப்டன்சில பவுலர்ஸை ரொட்டேஷன் பண்றதுல. எப்படின்னா, இதே ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து என்ன செய்யறாருன்னா, பந்து கொஞ்சம் நின்று வருது அப்படின்ட்டு கட்டர்ஸ் போடுறாரு, ஸ்லோ பவுன்ஸ் போடுறாரு, ஸ்பீட்ல வேரியேஷன் காட்டுறாரு, ஷார்ட் பால் போடுறாரு. ஸோ அதுக்கான இதை கரெக்டாக செய்கிறாரு அந்த விக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, பூரண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிச்சல் சாண்ட்னருக்கு அடி விழுது, ஒரு 6 ரன் பவுண்டரி போகுது. உடனே என்ன பண்றாரு ஹர்திக் பாண்டியா, புத்தூரியுமே நிறுத்திட்டு நான் வரேன்னு உள்ள வந்து அருமையா நிக்கோலஸ் பூரனை வெளியே அனுப்பி கொடுத்துட்டு இவங்களோட ஸ்பின்னர்ஸை உள்ள எடுத்துட்டு வர ஒரு அருமையான வேலையை செஞ்சார். ஸ்பின்னர்ஸை காப்பாத்தினார். பூரனெல்லாம் அனுப்பிட்டு தான் ஸ்பின்னர்ஸை மறுபடியும் நான் செகண்ட் ஸ்பெல்லுக்கு கொண்டு வருவன்ட்டு வந்தார். ஆனா அங்க என்ன செஞ்சிருக்கணும், நீங்க எப்படி விக்கெட் எடுத்தீங்க, நீங்க என்ன லைன் அண்ட் லென்த்ல போனீங்க, நீங்க என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பாக்குறப்ப அது சக்சஸா இருந்துச்சு. அந்த ஸ்லோ பிச்சுக்கு ரொம்ப கரெக்ட். அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிச்சல் சாண்ட்னருக்கு இன்னொரு ஓவர் போனீங்க, ஓகே. நீங்க உங்களுடைய
பவர் பிளே பவுலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட நீங்க யூஸ் பண்ணியிருக்கணும், கட்டர்ஸ் போடுறதுக்கு, ஸ்லோ பவுன்சர் போடுறதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கொயர் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து பெருசு, நீங்க அதை யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்கொயரையும். அதையும் செய்யல. அதை செய்யாம என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து மிச்சல் சாண்ட்னருக்கு கண்டினியூவா 4 ஓவர் போனார் அந்த இடத்துல. இன்னும் 1 ஓவராவது அந்த இடத்துல கம்மி பண்ணி நீங்க வந்து இன்னும் அந்த 1 ஓவரை தீபக் சகர் கிட்ட கொடுத்து பார்த்துருக்கணும். அதை செய்யவே இல்லை. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ மற்ற ஃபாஸ்ட் பவுலரால அதை பண்ண முடியும். தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்க்கு வந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு கட்டர்ஸ் போறது, ஸ்லோ பவுன்சர் போறதெல்லாம் அவர் வந்து வழக்கமா செய்யற ஆள் தானே. சோ வந்து நீங்க செய்யற அதே ரோல அவர் கையிலயும் கொடுத்துருந்தீங்கன்னா அவரும் செஞ்சிருப்பாரு, ட்ரெண்ட் போல்டுமே செஞ்சிருப்பாரு. சோ அந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவங்க 200 ரன் போறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு செஞ்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்லோ விக்கெட்டுக்கு வந்து பவர் பிளேவில் வந்து மிச்சல் மார்ஸும், பவர் பிளேவ்ல இருந்து கேமை எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஐடன் மார்க்கரமும் ரொம்ப நல்லா விளையாடி இருந்தாங்க. ரன் ரேட்டை நடுவுல மெயின்டைன் பண்றதுக்கு ஆயுஷ் பதோனியும் ரொம்ப சூப்பரா விளையாடி. கடைசியில் கூட கொஞ்சம் ஹிட்ஸ்லாம் அடிச்சு அந்த நல்ல ஸ்கோர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி முடிஞ்சிருக்கு ரிச்சர்ட்ஸ். இப்போ மும்பை சேஸ் ஆன் த ஹோல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம திலக் வர்மா பற்றி நிறையவே பேசிட்டோம், அவர் பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு பேசணும். மற்ற பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், இப்போ ஓப்பனிங்கில் வந்து புதுசாக வந்து ஜாக் ஸ்ரிக்கில்டனாக இருக்கட்டும், பாண்டியா கடைசியாக வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், சாண்டர் கூட வந்து அவங்க வந்து ஏன் உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா ஒரு சென்னைக்குலாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு 6 அடிச்சு தான் கடைசி பாலில் மேட்ச் முடிச்சிருக்காரு. ஸோ ஓவராலாக அவங்க இன்னிங்ஸ் சேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல, இது வந்து பார் ஸ்கோருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே அவங்க அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விக்கெட் வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் நின்று தான் வருது. உங்களால் வந்து ரன்ஸுக்கு வந்து அப்படியே ஜகஜகன் போகலாம் முடியாது. அங்கே கொஞ்சம் சின்ன ட்ரிக்கியான ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுமே பவர் பிளேவை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாங்க. 2 விக்கெட்டை கொடுத்துருந்தாலுமே 60 ரன்னுக்கு மேலே இவங்களுமே கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 11 ஓவரில் இவங்க வந்து லக்னோ வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 ரன் 3 விக்கெட்டு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 3 விக்கெட்டு 111 ரன். அவங்கள விட முன்னாடி இருந்தாங்க. ஆனாலுமே டார்கெட்டை போய் ரீச் பண்ண முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்த ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டாக இருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு அப்படியே உருட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்கொயருக்கே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா நேரமுமே. நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்த 2 விக்கெட்டும் ஸ்கொயருக்கு தான் பிளான் பண்ணாங்க. ஆகாஷ் தீப் அடி வாங்கினதுமே ஸ்கொயருக்கு பிளான் பண்ணி போட்டு தான் அடி வாங்கினாரு. ஆனால் அவருடைய ஸ்பீடு வேரியேஷன் அதெல்லாம் அதுக்கு ஒரு காரணம். ஆனால் இன்னைக்கு வந்து 2 டீமுமே வந்து ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் பக்கமும் அந்த சைடு இருக்கிற எல்லா பவுலர்ஸுமே ஸ்கொயரை தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போக முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்டு பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் பிச்சு வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. அதை லக்னோ பவுலர்ஸ் வந்து இவங்களை விட கொஞ்சம் பெட்டரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் போக முடியல. திலக் வர்மாவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி 26 பாலுக்கு 29 ரன் குஜராத் கூட ஆடி இருப்பாரு. அதுல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 36க்கு 39 அந்த பிச்சுமே அதான் 36க்கு 39. அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் நீங்க வந்து மிடில் ஓவர்ஸ்லாம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பால் வந்து நின்றுதான் வந்துச்சு. உங்களால ஸ்லோ ஷார்ட் பால்லாம் எடுத்து பிக் பண்ணி அடிக்கவே முடியாது. அதைத்தான் வந்து ஹர்திக் பாண்டியா அவங்களுக்கு செஞ்சாரு அந்த இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல. அதையே திருப்பி வந்து குஜராத் டைட்டன்ஸ் பவுலர்ஸ் வந்து இவங்களுக்கு செஞ்சாங்க. அதை ஹர்திக் பாண்டியாவே சொல்லியிருப்பாரு, நான் உங்களுக்கு பண்ணேன், அவங்க திருப்பி என்ன பார்த்துட்டு எங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுவுமே மிடில் ஓவர்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு டஃப்பான பிச்சு தான். ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்குமே அப்படிதான் இருந்துச்சு ஒரு மாதிரி கண்டிஷன். எல்லாருமே நல்லா கவனிச்சீங்கன்னா சூரியகுமார் யாதவோட பேட்டிங்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அந்த நேரத்துல வந்து ஒரு 7 பவுண்டரி ஆடி இருப்பாரு. என்ன செஞ்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு, அதை பேஸ் பண்ணி அவர் என்ன செய்வாருன்னா ஒரு மாதிரி வந்து கேப்ல பவுண்டரிஸ் தான் தேடிட்டு இருப்பாரே தவிர ஏர்ல தூக்கி அடிக்கிறதுக்கு அவசரப்பட்டுலாம் அவர் பெருசா போக மாட்டாரு. அப்படியே தூக்கி அடிச்சாலும் பர்டிகுலரா அந்த ஏரியாவில மேல ஃபீல்டரே இருக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில தான் அவர் ஆடினாரு. அப்ப கேப்பை கண்டுபிடிச்சு தான் விளையாட்டு இருந்தாரு. இப்படிதான் போக முடியும் அந்த பிச்ல. நீங்க எங்க ஒரு ஓவர் வந்து உங்களுக்கு நல்லா விழுந்தாலுமே நீங்க சிக்கிருவீங்க. அப்படிதான் ஒரு நல்ல ஓவர் வந்து கடைசியில யாருக்கிட்ட இருந்து விழுந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சர்துல் தாக்கூர் கிட்ட இருந்து விழுந்துச்சு. 7 ரன் அந்த ஓவர்ல. அதனாலதான் அவங்க 20க்குமே அதனாலதான் அவங்க 20க்கும் மேல அதிகமா கடைசி ஓவருக்கு ரன் அடிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இதுக்கு போனதுக்கு சர்துல் தாக்கூர் தான் ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி லக்னோவோட பவுலிங் யூனிட் எடுத்துக்கிறப்ப அந்த ஸ்பின்னர் ஒருத்தர் ஜிக்வேஷ் சிங்கா, அந்த தம்பி பேரு திக்வேஷ், ஆமா, அவரோட பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா அவருதும் நல்லா இருந்துச்சு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு தான் அவருடைய பெரிய பெனிஃபிட். அவர் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவருக்கு பேரே வைக்கலாம், அவர் வந்து கூகுளி மட்டும்தான் போடக்கூடிய ஒரு கூகுளி பவுலர் தான், ரவி பிஸ்னாய் மாதிரி. அவர்கிட்ட அவர் அதையே வந்து ஸ்பீடு வேரியேஷன்லையும் லென்த்லையும் இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி நல்லாவே பண்ணாரு. இன்னைக்கு வந்து நமன்தீர் வந்து ஒரு நல்ல
இம்பாக்ட் கொடுக்குற ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். அவரால் தான் பவர் பிளேவை வந்து மும்பை இந்தியன்ஸால எடுக்கவே முடிஞ்சுது, இல்லைன்னா எடுத்துருக்க முடியாது. அவர் விக்கெட்டை பற்றி கவலைப்படாமல் போனார். ஸ்கொயரை டார்கெட் பண்ணி போட்டாங்க, அதை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த புது பால் நல்லா ஸ்கிட் ஆகி வரும், நல்லா வேகமாக பேட்டுக்கு வரும். அந்த டைமில் யூஸ் பண்ணாதான், மற்ற டைமில் உங்களால் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. சூரியகுமாருக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட நம்ம பார்த்துருப்போம். இதே தான் வந்து என்னன்னா, ஏடன் மார்க்ரம் வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய ஒரு ஷார்ட் பால்ல வந்து ஒரு அப்பர் கட் மாதிரி சிவி 6 அடிப்பாரு. ஹர்திக் பாண்டியா ஆச்சரியப்பட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது காரணம் என்னன்னா, பிச்சில் ஸ்பீடே இல்லை, நானும் ஸ்பீடே கொடுக்கல, நீ எப்படிப்பா பவர் எங்க இருந்து ஜென்ரேட் பண்ணி அங்க அடிச்ச அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. கேலியாவே பார்ப்பாரு. ஏன்னா அந்த ஷாட் அப்படி ஆட முடியாது. ஏடன் மார்க்ரம்கிட்ட அவ்வளோ பவர் இருக்கும். அந்த பவரை ஜென்ரேட் பண்ணி அதை அடிச்சிருப்பாரு. அந்த விக்கெட் வந்து பேட்டிங் பண்றதுக்கு வந்து நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸியான விக்கெட் இல்லை சார். ஸோ ஒரு ட்ரிக்கியான விக்கெட்ல வந்து ரெண்டு டீமுமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ரொம்ப ட்ரிக்கியானது கிடையாது. ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்க 200 ரன் அடிச்சிருக்காங்கன்னா 200 ஒரு நார்மலான ஹைதராபாத் விக்கெட் கூட எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க நீங்க, கரெக்ட்டுங்களா? எஃபர்ட் போட்டா 200 அடிச்சிருக்கணும், அதுதான் நீங்க சொல்ல வர பாயிண்ட். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து மும்பைக்கு கண்டிப்பா வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ திரும்ப ரோஹித் சர்மா வரப்போறாரு, அவங்க ஓப்பனிங் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது, திலக் வர்மா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா அது மேனேஜ்மெண்ட் டிசிஷன் தான் நான் பாக்குறேன். ஸோ எப்படி வந்து இந்த டிசிஷன் இருக்க போது, அவரோட கான்ஃபிடன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, கண்டிப்பா அவரை பேக் பண்ண தான் செய்வாங்க மும்பைன்றதால. பட் இது மாதிரி நிறைய கேள்விகள் கட்டாயம் பேக் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது அந்த ஒரு மேட்ச் ஒரு சின்ன ட்ரையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஓனருக்கு முகத்துல தான் சந்தோஷமும் இந்த ஆக்ரோஷமும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. 2 டீம் ஓனர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து டிஃபரெண்டா இருந்தது. பட் ரிச்சர்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு இன்னைக்கு மேட்ச் அனாலிசிஸை பத்தி. ஃபர்தரா மும்பை என்ன பண்றாங்க, லக்னோ இந்த பாத்துல கண்டினியூ பண்றாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க அனாலிசிஸ்க்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சஞ்சு.